சண்டே ஸ்பெஷல் ஃப்ரான் தொக்கு பண்ணலாமா? இந்த தொக்கு பண்ணுறது என்னமோ ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா கார சாரமாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட காரத்துக்கு ஒரு 4 to 5 பச்சை மிளகா ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பொரிய விடணும். இது நம்ம தொக்கு பதத்துக்கு பண்ணுறதுனால சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஆட் பண்ணும்போது நமக்கு தொக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதையும் அரைச்சதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எண்ணெயிலே பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளி நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும். அடித்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு தொக்கு நல்லா கிடைக்கும். அதனால் அதுவும் மிக்சியில் அடித்து அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரானை இது கூட ஆட் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். அப்போ ஃப்ரானை அது கூட ஆட் பண்ணும்போது தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா ஃப்ரான்லேருந்து நமக்கு தண்ணி அதிகமாக வரும். அதனால் இந்த மசாலாலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரானை ஆட் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க வேண்டியதான். இடையில கிளறி விட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாதனால ஃப்ரான்லேருந்து வர தண்ணியில் அது வேகும். கிளறலைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொண்டாரு எடுத்து நல்லா கிளறிட்டு கடைசியாக சீரகமும் மிளகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி போட்டால் சூப்பரான தொக்கு ரெடியும். இது சாத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.